தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, கரை புரண்டு ஓடும் நீரால் போக்குவரத்து பாதிப்பு. அன்றாடம் வேலைக்கு செல்லும் மக்கள் போக்குவரத்து பாதிப்பினால் கடும் அவதி. தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கடந்த 3 நாட்களுக்கு மேலேயே பலத்த மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இதனால தாமிரபரணி ஆத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆறு தூத்துக்குடி மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான இணைப்பு பாலமா விளங்குற முக்காணி ஆற்று பாலத்துல தண்ணீர் அதிக அளவு போய்கிட்டு இருக்கு. இதனால போக்குவரத்து தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களுக்கு போற முக்கிய சாலைகள்ல இருக்கிற இந்த முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலத்துல இப்போ தண்ணீர் அதிகமா போறதுனால பாதுகாப்பு நலன் கருதி 2 புறமும் போற வாகனங்களை நிறுத்தி இருக்காங்க. இதுக்காக பாலத்தோட 2 புறமும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. போலீசாரும் கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆத்துல வர தண்ணீரை பாக்குறதுக்காக பொதுமக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே மழை காலங்கள்ல இந்த தரைமட்ட பாலத்தின் மேல வெள்ளம் தாண்டி போறது அப்படின்னு சொல்லி கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அதோட பக்கத்துல இன்னொரு உயர்மட்ட பாலமும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த பாலத்தோட நடுப்பகுதியும் கடந்த வருஷம் வந்த வெள்ளத்தின் போது பாதிப்படைஞ்சிருந்தது. அந்த பாலத்துல பாதிக்கப்பட்ட பகுதி இப்போ வர சரி செய்யாததுனால உயர்மட்ட பாலத்துல பாதுகாப்பு கருதி வாகனங்களை இயக்க அனுமதிக்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால திருச்செந்தூர் பகுதியில இருந்து தினமும் தூத்துக்குடி, மதுரை போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு போற பொதுமக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. மேலும்